ஹாய்! எனக்கு மேரேஜ் ஆயிட்டு 9 இயர்ஸ் ஆகுதுங்க. ஒரு தடவ கூட நான் பலகாரம்லாம் வீட்ல பண்ணதே கிடையாது. தீபாவளி வந்திருக்கும்போது கூட. அம்மா சொல்லுவாங்க, "நீ ஏதாவது சின்ன சின்னதா ஈஸியான பலகாரம் பண்ணலாம்ல" அப்படின்னுவாங்க. "அட ஏம்மா கடையிலயே விக்குது, ஈஸியா வாங்கி சாப்பிடுறத விட்டுட்டு" அப்படின்னு சொல்லுவேன். அப்பல்லாம் கிடையாது. வீட்ல செஞ்சு சாப்பிடுறது தான் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னு சொன்னாங்க. ரவா லட்டு செஞ்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸின்னாங்க. சரி ஓகேன்னு அவங்க எப்படி செய்றாங்கன்னு பார்த்தேங்க. உண்மையாவே ரொம்ப ஈஸியா இருந்தது. ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டாங்க. அதுல 1 கப் ரவ போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. நாங்க சுகர் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு சுகர் நெறைய பிடிக்கணும்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கப் சுகர் தான் 1 கப் ரவாக்கு எடுத்தேன். சுகர் கூடவே ஒரு 6 ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் நெய்ல முந்திரி வந்து தேவைக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா வறுத்து அதையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரவா பவுடர் பண்ண அந்த சுகர், ஏலக்காய், அதுக்கப்புறம் வறுத்த முந்திரி பருப்பு அதையும் ஆட் பண்ணியாச்சு நெய்ல போட்டு. கொஞ்சமா நெய்யும் அதுக்கப்புறம் வந்து பாலும் காய்ச்சி தனியா வச்சுக்கோங்க. நெய் நெறைய விடணும். அத காய்ச்சின பால் கொஞ்சமா விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வேண்டியது தான். ஸோ நல்லா டைட்டா பிடிச்சிங்கன்னா தான் உதிராம இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வந்து ஒரு 15 லட்டு அந்த அளவுக்கு தான் செஞ்சோம். நெறைய செஞ்சா ஒரு மாதிரி பார்த்தோனே வயிறு ஃபில் ஆயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கேன்னு நானும் நெனச்சேன். இனிமேல் தீபாவளி வந்துச்சுன்னா நானும் இந்த மாதிரி நெறைய பலகாரம் பண்ணணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. கதை பேசிக்கிட்டே அப்படியே அம்மா கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண பலகாரம் இது. இந்த எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. தேங்க் யூ.